வாட்டை ஈட்டினடே. இன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தலாமா? என்ன ஹைலைட்னா எங்க வீட்டுக்காரமா திருப்பதி போயிருக்காங்க. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டனால நான் ஜாலியா இருக்கேன்னு தான் நினைக்கிறீங்க. அதுதான் இல்ல. ஆனா சம்மு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு மித்திரனை நீங்க பாத்துக்கன்னு என்கிட்ட விட்டு போயிட்டாங்க. மார்னிங் டிஃபனுக்கு இட்லி புரோட்டா கடையில வாங்கிட்டோம். நல்லா சாப்பிட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு நானும் ஆபீஸ் கிளம்பிட்டேன். மதியம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உதயம் பழமுதிருக்கு வான்னு கூப்பிட்டாங்க. அங்க கொஞ்சம் பெரிய கிளாஸ்ல மாதுளை ஜூஸ் குடிச்சிட்டு ட்ரிப்புக்காக செஞ்ச லெமன் சாப்பாடு மீதி இருக்குன்னு ஆபீஸ்க்கு எடுத்து வந்துட்டேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துருவான்ட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டேன். நேரா வீட்டை திறந்து உள்ள போய் ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்குன்னு பார்த்தா ஐஸ்கிரீமும் சாக்லேட்ஸும் இருந்துச்சு. அவன் ஸ்கூல்ல இருந்து வரவங்களாட்டி நம்ம கொஞ்சம் சாப்பிடலான்ட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டேன். 5 மணிக்கு கரெக்டா மித்ரனும் வந்துட்டான். அவனுக்கு ஆரஞ்சு ஜூஸ் போடலாங்கும் போது நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். ஜூஸ் குடிச்சிட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் எதாவது வேணும்னு கேட்டான்னு என்னோட ஃபேவரட்டான டைகர் பிஸ்கட் அவனுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். நான் டிவியை பார்த்துக்கிட்டே எல்லாம் மீறி பாக்கெட்டே முடிக்கிற நிலைமைக்கு போயிட்டேன். இது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை தொலைச்சிருவான். நைட் டிஃபனுக்கு ஹோட்டல் அவனுக்கு ஒரு பிளைன் எனக்கு ஒரு மசால் ரோஸ்ட் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃபைனல் டச்சா வீட்டுல செஞ்ச கடலை உருண்டை இருந்துச்சு. அதை சாப்பிட்டு படுத்துட்டோம். வீட்டுல ஒரு லேடிஸ் இல்லைன்னா ரொம்ப சிரமம்.